வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு எஃப்எம் மோடில் செட் பண்ணியிருக்கேன். இது ப்ளூடூத். இப்போ பார்க்கலாம். மியூட் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். லைட் இப்போ வந்து டிஸ்பிளே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ சினி சாங்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு இப்போ வால்யூம் வந்து ஃபுல்லாக குறைச்சிருக்கேன். இப்போ வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு மோடு. இதில் பேக் சைடில் ஒரு சுவிட்ச் இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அடுத்த மோடு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோடு வால்யூம் குறைச்சிட்டேன் மறுபடியும். இப்போ என்ன பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, அப்போ டிஃப்ரெண்ட் மோடு இந்த பேக் சைடில் இருக்கிற சுவிட்ச் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேரி பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போர்டுனுடைய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இதில் கொடுத்துருந்தேன் பாருங்கள். இதுதான் போர்டு. இந்த போர்டில் இப்படி பேக் சைடில் இருக்குது, இந்த சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த டிஸ்பிளேவுடைய இதை மாற்றி அமைக்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ சுருக்கமாக எங்கேருந்து ஒயரிங் எடுக்கணும் இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சர்க்கியூட்டில். பாருங்கள், இது பவர் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் தெரியும். காமன் பவர் சப்ளை 12 வோல்ட்டு. ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 வோல்ட் ஒன்று, இல்லை பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வால்யூம் கண்ட்ரோல். நமக்கு இதில் வந்து லெவல் வந்து கரெக்டாக வேணும். அது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போது ப்ளூடூத் மாடலில் வர அவுட்புட்னுடைய சிக்னலோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். அது போதும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆடியோ லெவல் இண்டிகேட்டர் இங்கே ப்ளஸ் கொடுத்தாச்சு, மைனஸ் கொடுத்தாச்சு. லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட்டில் கொடுக்கலாம். இது போதும் அப்படின்னா இதோடு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெயின் அதிகமாக வேணும், அவுட்புட் வேணும் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக அவுட்புட் ஸ்பீக்கர்லேருந்தே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர்லேருந்தே அவுட்புட் பண்ணி ஒரு ரெசன்ஸ் மூலிமா ட்ராப் பண்ணி கூட இதை கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிக்னல் இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்களேன், இப்போது பாருங்கள் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், இது ஒரு பக் கன்வெர்ட்டர், இது ஒரு மாடுலேருந்து அவுட்புட் கொடுத்துருக்கோம், பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்கோம். அங்கேருந்தே நேராக உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் சப்போஸ் நான் வந்து இதில் மீட்ரு ஸோ நம்ம என்ன வேணுமோ உங்களுக்கு விருப்பமானதாக சரி, இல்லை கஸ்டமருக்கு எதாவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பற்றி டீட்டெயில் சொல்லியிருந்தேன். டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அதில் இந்த சில ஆப்ஜெக்ட், இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும்.
ஓகே, இது ஸ்டாக் ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு HDMI கேபிள் இருக்கும், ஒரு கோஆக்சியல் கேபிள், 2 3RCA கார்டு, 2 3RCA கார்டு. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு அடாப்டர் ப்ளஸ் இது ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பவர் சப்ளை. இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். டோட்டல் காஸ்ட்டு 2750. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 5.1 நல்ல குவாலிட்டியான அவுட்புட் கேட்கணுன்னா இந்த டிகோடர் தேவை. டிஜிட்டல் டு அனலாக் டிகோடர். இதில் எல்லாமே இருக்குது. ஓகேவா? டிஜிட்டல் இன்புட் 3 இன்புட் இருக்குது. அனலாக் இன்புட் ஏதாவது 2 சேனல் கொடுத்தீங்கன்னா கூட அது 5.7 கன்வெர்ட் ஆகும். ப்ரோலாஜிக் 2வா தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கால் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். ஏன்னா அது ஒரு லிமிட்டெட் ஸ்டாக், ஒரு 1 வீக் மட்டும்தான் ஸ்டாக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இது கிடைக்கிறது கஷ்டம். இந்த யூனிட் மட்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் தனியாக உங்களுக்கு இந்த யூனிட் மட்டும் வாங்குறதா 3500 கொடுத்து தனியாக நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees லெஸ்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.